மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகில் உள்ள ஏயாலூர் கிராமத்தில் மக்களை தேடி முதல்வர் திட்டம் நடைபெற்றது. இம்முகாமில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். மேலும் மக்களின் தேவைகளை அறிந்து கொள்கை பிடிப்போடு செயலாற்றி வரும் தமிழக முதல்வரின் செயல் திட்டங்களை செயல்படுத்திட அதிகாரிகளும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்வில் ஒன்றிய பெருந்தலைவர் சக்தியா பர்வீன் நிஜார் அகமது, பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, வட்டாட்சியர் சிவகுமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயக்குமாரி மீனாட்சி சுந்தரம், ஒன்றிய செயலாளர் முத்துசாமி பசுமை வளவன், மணவாளன் கண்ணன், பொறியாளர் சந்தான கிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட தினசரி மார்க்கெட் பகுதியில் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் வசதிக்காக நூலகம் உள்ளிட்ட நவீன வசதிகளுடன் கூடிய அறிவுசார் மையம் அமைப்பதற்காக 1,94 லட்சம் ரூபாய் செலவில் புதிய கட்டிடம் கட்டப்பட்டு உள்ளது. இந்த புதிய கட்டிடத்தை சென்னையில் உள்ள தலைமை செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சியின் வாயிலாக திறந்து வைக்கும் காட்சியினை கோபி நகராட்சி சார்பில் பொதுமக்கள் நேரில் காண்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதனை ஒட்டி கோபி வருவாய் கோட்டாட்சியர் கண்ணப்பன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் நகராட்சி ஆணையாளர் மற்றும் நகர்மன்ற தலைவர் உள்ளிட்ட மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு முதலமைச்சர் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்ததை காணொலி காட்சி மூலம் பார்வையிட்டனர். தமிழகத்தில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மற்றும் நடைபயிற்சியின் அவசியத்தை வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. இதில் தனியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு ஓட்டப்பாலம் பகுதியில் இருந்து 5 முனை சாலை, உழவர் சந்தை, பஜார் வழியாக காந்தி சிலை வரை நடைபயணம் சென்றபடி போதை விழிப்புணர்வு குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பின்பு காந்தி சிலை முன்பு போதை விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதி அதவத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்டோர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் 2 கதவுகளும் பூட்டப்பட்டன. மேலும் இந்த போராட்டத்தால் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேலும் வெயிலின் காரணமாக 3 பெண்கள் மயக்கம் அடைந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜலட்சுமி பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். பின்னர் அதவத்தூர் கிராமத்தை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்துக் கொண்டு மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமாரை நேரில் சந்தித்து மனு அளிக்க காவல்துறையினர் அழைத்து சென்றனர். மக்கள் வாக்கு வங்கிகளை பெற்று 2021 சட்டப்பேரவை தேர்தலிலும் 2024 பாராளுமன்ற தேர்தலிலும் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தற்காலம் ஏற்கனவே திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி அமைந்த காலத்தில் மணிகண்டம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து உயர்கொண்டான் திருமலை, பிராட்டியூர், சாத்தனூர் ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்திருக்கின்றார்கள். அதேபோல் திருவரம்பூர் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து அரியமங்கலம், காட்டூர் பகுதிகளை இணைத்திருக்கின்றார்கள். அந்த இணைப்புக்கு பிறகும் இந்த பகுதி மாநகராட்சியோடு இணைந்த அந்த கிராம பகுதிகள் ஏதாவது முன்னேறி இருக்கிறதா என்றால் இதுவரைக்கும் எந்த முன்னேற்றமும் இல்லை. போக்குவரத்து நெரிசல், ஆக்கிரமிப்புகள் அகற்றுதலில் அலட்சியம் காட்டி சுடுகாட்டுக்கு போகிற பாதை கூட செப்பனிடாமல் இருக்காங்க உய்யக்கொண்டான் திருமலை பகலில். அப்படி இருக்கும்போது இப்பொழுது திருவரங்கம் தொகுதி, திருவரம்பூர் தொகுதி, மண்ணச்சநல்லூர், லால்குடி தொகுதி பகுதியிலிருந்து மேலும் 27 பஞ்சாயத்து ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பேன் என்று யாரோ ஒரு தனிநபரை சந்தோஷப்படுத்துவதற்காக இப்பொழுது அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள்.
திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜானை தூத்துக்குடிக்கு மாற்றம் செய்யப்பட்டு திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஸ்ரேயா குப்தாவை நியமித்து ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தின் 5வது மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஸ்ரேயா குப்தா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், திருப்பத்தூர் மாவட்டத்தில் குற்ற சம்பவங்களை படிப்படியாக குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் முக்கிய பிரதான சாலைகளில் கூடுதல் சிசிடிவி கேமராக்களை அமைக்க வழிவகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி கோவை மாவட்டம் அன்னூர் பயணியர் மாளிகையில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் மகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆண்கள், பெண்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் எதிரில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் 6 மாதங்களாக முழுமையாக வேலை வழங்காமல் கிராமப்புற ஏழைகளை துயரத்தில் தள்ளுவதாக குற்றம் சாட்டினர். இதனைத் தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலரை நேரில் சந்தித்து மனு அளிக்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் சென்றபோது வட்டார வளர்ச்சி அலுவலர் அறை பூட்டியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்து அறை முன்பு அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் மூலமாக ஒவ்வொரு ஒன்றியத்திலும் உள்ள பழங்குடியினர் சமூக பொருளாதார மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருமக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட திருமேடி ஏரி குடியிருப்பு பகுதியில் பழங்குடியின மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியை மாவட்ட கல்வி நிலைக்குழு தலைவர் கலைவாணி மோகன், கோட்டூர் ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி வட்டார வளமை மேற்பார்வையாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதில் இல்லம் தேடி கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், வட்டார வளமை அலுவலர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் இந்த பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் கோல்டன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரபாண்டியன். இவரது மனைவி கொரோனா தொற்று காலத்தின் போது உயிரிழந்து உள்ளார். இவருக்கு 5 வயதில் பிரதீஷ் என்ற மகன் உள்ளார். சுந்தரபாண்டியன் தனது மகனுடன் கோல்டன் நகர் பகுதியில் பெற்றோர்களுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த பிரதீஷ் எதிர்பாராத விதமாக வீட்டு வாசலில் இருந்த 5 அடி ஆழமுள்ள தண்ணீர் தொட்டியில் விழுந்துள்ளார். உடனடியாக சுந்தரபாண்டியன் உள்ளிட்டோர் பிரதீஷை மீட்டு சிகிச்சைக்காக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனால் அங்கு சிகிச்சை பலனளிக்காமல் பிரதீஷ் உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து வடக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தண்ணீர் தொட்டிக்குள் 5 வயது சிறுவன் விழுந்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் போதைப் பொருள் பழக்கத்தினால் ஏற்படும் விளைவுகள், தீங்குகள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு கட்டமாக இன்று போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி உதகையில் நடைபெற்றது. இப்பேரணியை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பேமு சாமிநாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். காஃபி ஹவுஸ் சதுக்கத்தில் துவங்கிய இப்பேரணி சேரிங் கிராஸ் வரை நடைபெற்றது. இதில் 700க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் காவல்துறையினர் கலந்து கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து பதாகைகளை கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர். இப்பேரணியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர், துணை ஆட்சியர் கௌஷிக் உட்பட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாநகர காவல்துறையின் தெற்கு காவல் நிலையத்தின் சார்பில் பல்லடம் சாலையில் உள்ள LRG மகளிர் கலைக் கல்லூரியில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தெற்கு மாநகர காவல்துறை ஆணையர் கிரீஸ் அசோக் யாதவ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநகர காவல் துணை ஆணையர் மாணவிகளின் மத்தியில் போதைப் பொருட்களினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் KVR நகர் சரக்கு உதவி ஆணையர் நாகராஜன், தெற்கு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கார்த்திக் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
சென்னை திருவொற்றியூர் சத்தியமூர்த்தி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவுடி லோகேஷ். இவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் இவர் புது வண்ணாரப்பேட்டையில் தனது நண்பர்களுடன் மது அருந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது அங்கு வந்த பிரகாஷ் என்பவர் லோகேஷின் நண்பரான காணாங்கத்தை ராஜ் என்பவருடன் சண்டையிட்டு உள்ளார். இதனை கண்ட லோகேஷ் பிரகாஷை கண்டித்து அனுப்பி வைத்து உள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பிரகாஷ் தனது கூட்டாளிகளோடு சேர்ந்து பாலகிருஷ்ணா நகர் பகுதியில் நள்ளிரவில் தனியாக இருந்த லோகேஷை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த லோகேஷ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த புது வண்ணாரப்பேட்டை போலீசார் லோகேஷின் உடலை கைப்பற்றி ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் உள்ள வேல்வரை ஸ்ரீ 5 வேம்பு காளியம்மன் கோவில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் பெரிய மாடு, நடுமாடு, சின்ன மாடு என்று 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பெரிய மாட்டு பிரிவில் 8 மாட்டு வண்டிகளும், நடுமாட்டு பிரிவில் 13 ஜோடி மாடுகளும், சின்ன மாடு பிரிவில் 15 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. இதில் மதுரை, தேனி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பணமும் கேடயமும் வழங்கப்பட்டது. இப்போட்டியினை சாலையின் இருபுறமும் இருந்து ரசிகர்கள் கண்டு களித்தனர். திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதிக்கு உட்பட்ட கூடலூர் என்ற கிராமத்தைச் சேர்ந்த குமரவேல் என்பவர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்க கூட்டத்தில் மனு அளிப்பதற்காக சென்றிருந்தார். அப்போது மனுவுடன் வரிசையில் நின்று கொண்டிருந்த அவர் திடீரென அவர் மறைத்து வைத்திருந்த மண்ணெண்ணெய் பாட்டிலை எடுத்து பொதுமக்கள் முன்னிலையில் தன் மீது ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார். இதை பார்த்த காவல்துறையினர் உடனடியாக அவரை தடுத்து நிறுத்தி விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவருக்கு கூடலூர் கிராமத்தில் சொந்தமாக 1 ஏக்கர் 40 சென்ட் நிலம் இருப்பதாகவும் அந்த இடத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்ததோடு இவருக்கு சொந்தமான நிலத்தையும் சேர்த்து அந்த தன்னுடைய பட்டா இடத்தில் இணைத்துக் கொண்டுள்ளதாகவும் கிராம நிர்வாக அதிகாரி மற்றும் தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் காவல்துறையினர் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் மேண்டிகிரி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தண்ணீரில் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் நிலையில் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்தும் கழிவறை, வகுப்பறை கூடம் ஆகியவைகள் தண்ணீரில் மூழ்கி காணப்படுகிறது. மேலும் மாணவர்களுக்கு மதிய உணவு சமைக்க முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. இந்த பள்ளியில் 55க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் மாணவர்களின் நலன் கருதி பள்ளியில் மருத்துவ முகாம் அமைத்து மருத்துவ தேவைகள் மற்றும் பள்ளியில் உள்ள தண்ணீரை வெளியேற்றி தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டும் என பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கன்னியாகுமரி சாலையில் கல்லாமொழி அருகே HP பெட்ரோல் நிலையம் உள்ளது. இந்த பெட்ரோல் நிலையத்திற்கு சொகுசு காரில் சுமார் 35 வயதில் வந்த நபர் காருக்கு 3500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட சொல்லியுள்ளார். இந்நிலையில் பணியாளர் பெட்ரோல் போட்டுவிட்டு டேங்க் கவரை மூடியதும் மர்ம நபர் பெட்ரோலுக்கு பணம் கொடுக்காமல் காரை வேகமாக எடுத்து சென்றார். இந்த காட்சி அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகி சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. பின்னர் இச்சம்பவம் குறித்து குலசேகரப்பட்டினம் போலீசார் CCTV கேமராவில் பதிவான காரின் நம்பரை கொண்டு விசாரணை நடத்தினர். விசாரணையில் போலியான விலாசம் மற்றும் செல்போன் நம்பர் கொடுக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை, வட்டக்கானல், வெள்ளக்கெவி, பாமார்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்கவும் அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ராஜா தேசிங்கு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதை தடுப்பு விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி செஞ்சி காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையில் நடைபெற்றது. அப்போது பள்ளி மாணவர்களுக்கு போதை தடுப்பு குறித்தும் போதைப் பொருட்களால் ஏற்படும் உடல்நலக் குறைவு மற்றும் சமூக பாதிப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செஞ்சி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அப்பாண்டை ராஜ், செஞ்சி காவல் உதவி ஆய்வாளர் தமிழ்மணி, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர்.
உலக யானைகள் தினத்தையொட்டி தேனி மாவட்ட வனத்துறை சார்பாக ஆண்டிப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் யானைகள் தின விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு மாவட்ட வன அலுவலர் சமர்த்தா தலைமை தாங்கினார். இவ்விழாவில் பேச்சுப் போட்டி, கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டிகளில் உலக யானைகள் காப்பது குறித்தும் வனத்தை காப்பது குறித்தும் போட்டிகள் நடைபெற்றது. பின்னர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. ராணிப்பேட்டை மாவட்டம் வானாவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து மாணவ மாணவிகள் சோளிங்கர் அருகே உள்ள ஸ்ரீ திவ்ய சைத்தன்யா தனியார் பள்ளியில் படித்து வருகின்றனர். இந்த பகுதிகளில் உள்ள மாணவ மாணவிகள் பள்ளி பேருந்தில் ஆயில்போலிபாக்கம் இணைப்பு சாலை குறுகியதாக இருந்ததாலும் இரவு பெய்த கனமழையால் மண் சரிந்து பள்ளி பேருந்து சாலையில் இருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விவசாய நிலத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் மாணவர்களை மீட்டு சோளிங்கர் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் மாணவ மாணவிகள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் இவ்விபத்து குறித்து தகவல் அறிந்த பானாவரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.